இன்னைக்கு இந்த சேம் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி ஒரு 17 சென்டென்சஸ் பார்க்கலாங்களா? சரி. எனக்கு அடிக்கடி ஒரே கனவு வந்துட்டே இருக்கு. ஐ ஆஃபன் ஹாவ் த சேம் ட்ரீம் அப்படின்னா எனக்கு அடிக்கடி ஒரே கனவு வந்துட்டு இருக்கு. இந்த OFTEN இதை வந்து ஆஃப்டன் அப்படின்னு உச்சரிக்கலாம், ஆஃபன் அப்படின்னு உச்சரிக்கலாம். சரிங்களா? இது வந்து நான் வந்து பல முறை சொல்லியிருக்கிறேன். ஐ ஆஃபன் ஹாவ் த சேம் ட்ரீம் அப்படின்னா எனக்கு அடிக்கடி ஒரே கனவு வந்துட்டு இருக்கு. உன் சட்டை மாதிரியே நானும் ஒரு சட்டை வாங்கியிருக்கேன். உன்னோட சட்டை மாதிரியே நானும் ஒரு சட்டை வாங்கியிருக்கேன். எப்படி பேசலாம்? ஐ ஹாவ் பாட் த சேம் ஷர்ட். ஐ ஹாவ் பாட் த சேம் ஷர்ட் ஆஸ் யுவர்ஸ் அப்படின்னா உன் சட்டை மாதிரியே நானும் ஒரு சட்டை வாங்கியிருக்கேன். ஐ ஹாவ் பாட் த சேம் ஷர்ட் ஆஸ் யுவர்ஸ். ஆச்சுங்களா? சரி. எனக்கும் அதே பிரச்சனை தான். எப்படி பேசலாம்? ஐ ஹாவ் த சேம் ப்ராப்ளம். ஐ ஹாவ் த சேம் ப்ராப்ளம். எனக்கும் அதே பிரச்சனை தான் அப்படின்னு அர்த்தம். நான் அதைத்தான் சொல்ல வந்தேன். நானும் அதையே தான் சொல்ல வந்தேன். நான் அதைத்தான் சொல்ல வந்தேன். இது எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்னா ஐ வாஸ் அபவுட் டு சே தி சேம் திங். ஐ வாஸ் அபவுட் டு சே அப்படின்னா நான் சொல்ல வந்தேன் அப்படின்னு அர்த்தம். ஐ வாஸ் அபவுட் டு கால் யூ அப்படின்னா நானே உங்களுக்கு கால் பண்ணலான்னு இருந்தேன் அப்படின்னு அர்த்தம். ஐ வாஸ் அபவுட் டு சே த சேம் திங் அப்படின்னா நான் அதைத்தான் சொல்ல வந்தேன், நானும் அதையே தான் சொல்ல வந்தேன் அப்படின்னு அர்த்தம். இந்த அபவுட் டு இதை வந்து தனியாகவே நடத்துகிறேன். ரொம்ப போட்டு குழப்பிக்க வேண்டாம். இப்போதைக்கு பார்த்து வச்சுக்கோங்க. சரி. நீங்கள் ரெண்டு பேரும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னு பேசணும். இது எப்படி பேசலாம் அப்படின்னா யூ டூ லுக் த சேம். யூ டூ அப்படின்னா நீங்கள் ரெண்டு பேரும் அப்படின்னு அர்த்தம். யூ டூ லுக் த சேம். நீங்கள் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கிறீங்க. யூ டூ லுக் த சேம். சரி. நீ திரும்பவும் அதே தப்பை தான் பண்ணியிருக்க. யூ ஹாவ் மேட் த சேம் மிஸ்டேக் அகைன் அப்படின்னு பேசலாம். யூ ஹாவ் மேட் த சேம் மிஸ்டேக் அகைன். நீ திரும்பவும் அதே தப்பை தான் பண்ணியிருக்க அப்படின்னு அர்த்தம். சரி. நான் பண்ண அதே தப்பை நீயும் பண்ணிடாத. நான் பண்ண அதே தப்பை நீயும் பண்ணிடாத அப்படின்னு பேசலாம். இது எப்படி பேசலாம் அப்படின்னா டோன்ட் மேக் த சேம் மிஸ்டேக். அதே தப்பை பண்ணாத. ஐ டிட், நான் பண்ணதை. டோன்ட் மேக் த சேம் மிஸ்டேக் ஐ டிட். நான் பண்ண அதே தப்பை நீயும் பண்ணிடாத அப்படின்னு அர்த்தம். இது வந்து இப்படி கூட பேசிக்கலாம். டோன்ட் மேக் த சேம் மிஸ்டேக் ஐ மேட். டோன்ட் மேக் த சேம் மிஸ்டேக் ஐ டிட் அப்படின்னாலும் டோன்ட் மேக் த சேம் மிஸ்டேக் ஐ மேட் அப்படின்னாலும் ரெண்டு வாக்கியங்களுக்கும் ஒரே அர்த்தம் தான். நான் பண்ண அதே தப்பை நீயும் பண்ணாத அப்படின்னு அர்த்தம். சிவா அண்ட் ஐ ஆர் தி சேம் ஏஜ். இந்த வாக்கியத்துக்கு என்னங்க தமிழ் அர்த்தம்? என்ன அர்த்தமா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? சிவாவும் நானும் சேம் ஏஜ் தான். சிவாவுக்கும் எனக்கும் ஒரே வயசு தான் அப்படின்னு அர்த்தங்களா? சரி. உனக்கும் எனக்கும் ஒரே வயசு தான் அப்படின்னு பேசணும். எப்படி பேசலாம்? யூ அண்ட் ஐ ஆர் தி சேம் ஏஜ் அப்படின்னு பேசலாம். யூ அண்ட் ஐ ஆர் த சேம் ஏஜ் அப்படின்னா உனக்கும் எனக்கும் ஒரே வயசு தான், இல்லை உங்களுக்கும் எனக்கும் ஒரே வயசு தான் அப்படின்னு அர்த்தம். சரி. நான் திரும்பவும் அதே தப்பு பண்ணிட்டேன். ஐ மேட் த சேம் மிஸ்டேக் அகைன் அப்படின்னு பேசலாம். ஐ மேட் த சேம் மிஸ்டேக் அகைன் அப்படின்னா நான் திரும்பவும் அதே தப்பு பண்ணிட்டேன். நான் திரும்பவும் அதே தப்பை பண்ண விரும்பலை அப்படின்னு பேசணும். ஐ டோன்ட் வாண்ட் டு மேக் அப்படின்னா நான் பண்ண விரும்பலை. ஐ டோன்ட் வாண்ட் டு மேக் த மிஸ்டேக் அப்படின்னா நான் அந்த தப்பை பண்ண விரும்பலை. ஐ டோன்ட் வாண்ட் டு மேக் த சேம் மிஸ்டேக் அப்படின்னா நான் அதே தப்பை பண்ண விரும்பலை. அகைன் அப்படின்னா மீண்டும், திரும்பவும். ஐ டோன்ட் வாண்ட் டு மேக் த சேம் மிஸ்டேக் அகைன். நான் திரும்பவும் அதே தப்பை பண்ண விரும்பலை அப்படின்னு அர்த்தங்களா? சரி. வி போத் ஹாவ் த சேம் நேம் அப்படின்னா வி போத் ஹாவ் த சேம் நேம். நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரே பேர் தான். நம்ம இருவருக்கும் ஒரே பெயர் அப்படின்னு அர்த்தங்களா? சரி. ஏன் தினமும் ஒரே ஆடையை அணுகிறாய்? ஏன் தினைக்கும் ஒரே ட்ரெஸ்ஸை வந்து போட்டுக்கிட்டு வர அப்படின்னு கேட்கணும். ஏன் தினைக்கும் ஒரே சட்டையை போட்டுக்கிட்டு வர அப்படின்னு கேட்கணும். ஆடையை அப்படின்னு கொடுத்துட்டுன்னா சரி, அதை விடுங்க. ஏன் தினைக்கும் ஒரே சட்டையை போட்டுக்கிட்டு வரேன். வை டூ யூ வியர் த சேம் ஷர்ட் எவ்ரி டே அப்படின்னு கேட்கலாம். வை டூ யூ வியர் த சேம் ஷர்ட் எவ்ரி டே? ஏன் தினைக்கு ஒரே சட்டையை போட்டுக்கிட்டு வரேன் அப்படின்னு அர்த்தம். நானும் அதைத்தான் நினச்சேன்.
ஐ தாட் த சேம் திங். ஐ தாட் த சேம் திங் அப்படின்னா நானும் அதைத்தான் நினச்சேன் அப்படின்னு அர்த்தம். எனக்கும் அப்படி தான் ஃபீல் ஆச்சு. எனக்கும் அப்படி தான் ஃபீல் ஆச்சு. எனக்கும் அப்படி தான் ஃபீல் ஆச்சு எப்படி பேசலாம். ஐ ஃபெல்ட் எக்ஸாக்ட்லி த சேம் வே அப்படின்னு பேசலாம். ஐ ஃபெல்ட் எக்ஸாக்ட்லி த சேம் வே. எனக்கும் அப்படி தான் ஃபீல் ஆச்சு. இப்போ சில பேருக்கு இந்த டவுட் வந்திருக்கும், இந்த நானும் எனக்கும் இப்படிலாம் வந்திருக்கு, எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு கேட்குறீங்களா? சரி, இப்போ கவனிங்க, இந்த 2 வாக்கியங்களையும், இந்த இங்கிலீஷில் இருக்கிற இந்த 2 வாக்கியங்களையும் எப்போ பேச முடியும் அப்படின்னா, இப்போது உதாரணத்துக்கு முதல் வாக்கியத்தை எடுத்துக்கோங்க. ஒருத்தர் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை சொல்லி அப்படி தான் நினச்சேன், ஒரு விஷயத்தை சொல்லி அப்படி தான் நினச்சேன் அப்படின்னு பேசுகிறாரு. நீங்களும் அப்படி நினச்சிருந்தா நானும் அதை தான் நினச்சேன் அப்படின்னு சொல்ல விருப்பப்பட்டால் இந்த மாதிரி சொல்லலாம். நானும் அதை தான் நினச்சேன் அப்படின்னு பேசுகிறதா இருந்ததுன்னா ஐ தாட் த சேம் திங். ஏன்னா அவர் அப்படி தான் நினச்சிருக்காரு, அதே மாதிரி நீங்களும் நினச்சிருக்கிறீங்க. ஸோ அப்போ தான் நீங்கள் இப்படி பேச முடியும். நீங்கள் எடுத்த உடனே இப்படிலாம் பேச முடியாது. நீங்கள் பாட்டு போயிட்டு ஐ தாட் த சேம் திங் அப்படின்னா நானும் அதை தான் நினச்சேன் அப்படின்னு பேச முடியாது. யாரோ ஒருத்தர் நீங்கள் நினச்ச மாதிரியே அவங்களும் நினச்சி அவங்க முதல்ல உங்ககிட்ட சொன்னாங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் பேசலாம். ஓ அப்படியா, நானும் அதை தான் நினச்சேன், ஐ தாட் த சேம் திங் அப்படின்னு பேசலாம். அதே மாதிரி தான் 2வது வாக்கியமும். ஒருத்தங்க உங்ககிட்ட எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆச்சு அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஓ அப்படியா, உனக்கு ஃபீல் ஆன மாதிரி தான் எனக்கும் ஃபீல் ஆச்சு, அப்போது எனக்கும் அப்படி தான் ஃபீல் ஆச்சு அப்படின்னு பேசுவோமா இல்லைங்களா? அப்போ பேசுகிறதா இருந்ததுன்னா ஐ ஃபெல்ட் எக்ஸாக்ட்லி த சேம் வே அப்படின்னு பேசலாம். நம்ம தமிழில் பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷில் எப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழில் மொழிபெயர்த்து ஒரு 5 PDF நான் ரெடி பண்ணியிருக்கேங்க. ஒரு PDFலையும் 200க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்கள் தமிழ் மொழிபெயர்ப்போடு இருக்குங்க. ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி ஒரு பிடிஎஃபோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 49 rupees. ஆனால் இந்த 5 பிடிஎஃபையும் நீங்கள் 250 ரூபா கொடுத்துலாம் நீங்கள் வாங்க தேவையில்லை. ஜஸ்ட் 199 rupees பே பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். உங்களில் சில பேருக்கு இந்த ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக தெரியலாம். உங்ககிட்ட நான் பணிவோடு சொல்லிக்கிறது என்னன்னா, இந்த 5 பிடிஎஃபையும் ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு 1 வாரம் டைம் எடுத்துக்கிச்சுங்க. ஸோ அந்த டைமுக்கு தான் நான் உங்ககிட்ட பணம் கேட்குறேனே தவிர மற்றதெல்லாம் எதுக்கும் கிடையாதுங்க. நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். பிடிஎஃப் இப்படி தாங்க இருக்கும். ஸோ விருப்பம் உள்ளவங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.